ஒரு ஆவரேஜா ஒரு 60 கிலோ இருக்கிறவரோட தலையோட எடை பார்த்தீங்கன்னா 5லிருந்து 6 கிலோ தான் இருக்கும். ஸோ இந்த 5லிருந்து 6 கிலோ வெயிட் தாங்க வேண்டிய கழுத்து ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம கண்களை நேருக்கு நேராக பார்த்து நம்ம சின்ன நேராக வச்சுருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நார்மல் போஸ்டர். தலைகளுக்கு பின்னாடி கைகளை வச்சுட்டு ஒரு அழுத்தம், கை முன்னாடி அழுத்தணும், தலை பின்னாடி அழுத்தணும். ஸோ இது என்னன்னா ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அசைவுகளே இல்லாமல். டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா மனோஜ், வலியியல் சிறப்பு நிபுணர், சேலம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, நம்ம தலை கனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வார்த்தை. அப்படின்னா நிஜமாக என்ன, மருத்துவ உலகத்தில் அந்த தலைகணத்துக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ கழுத்து வலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. தூங்கி எழுந்திரிக்கும் போதே கழுத்தை தடவிக்கிட்டும் நீவிக்கிட்டும் தான் நம்ம எழுந்திரிக்கிறோம் இல்லையா. இப்போது கழுத்தோட முக்கியமான வேலை நம்ம தலை கனத்தை தாங்கிறது. ஒரு ஆவரேஜாக ஒரு 60 கிலோ இருக்கிறவரோட தலையோட எடை பார்த்தீங்கன்னா 5லிருந்து 6 கிலோ தான் இருக்கும். ஸோ இந்த 5லிருந்து 6 கிலோ வெயிட் தாங்க வேண்டிய கழுத்து நம்ம கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு வரைக்கும் வேலை வாங்குறோம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. உதாரணமாக சொல்கிறேன், சரியான கழுத்து நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாக நம்ம உட்கார்ந்துருக்கும் போது நம்மளுடைய தாடை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணும். கண்கள் நேராக இருக்கிற சமயத்தில் நம்ம தலையோட எடை 5 கிலோ. இதுவே நம்ம 1 இன்ச் முன்னாடி தலையை இப்படி வச்சிருக்கும் பொழுது நம்ம கழுத்து மேலே விழற எடை வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோ. இதுவே நம்ம நார்மலாக பார்க்குறோம் இல்லையா, ஃபோன் பார்த்துட்டு இந்த பொசிஷன் வரும் பொழுது நம்ம கழுத்து மேலே விழக்கூடிய எடை பார்த்தீங்கன்னா 20 கிலோ. ஸோ நம்ம தலைகணம் அதிகமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 இன்ச் அதாவது 20லிருந்து 40 டிகிரி தலையை முன்னாடி கொண்டு வந்தோம்னாலே நம்ம தலையோட கனம் 4 மடங்கு அதிகமாகுது. இதோட விளைவாக தான் 150லிருந்து 60 பேருக்கு தினப்படி கழுத்து வலிங்கிறது ஒரு நார்மல் அஃபேராகவே மாறிட்டு வருது. நம்ம வேலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது டெஸ்க் பவுண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, ஒரு எழுதுகிற வேலையாகட்டும், படிக்கிற வேலையாகட்டும், கம்ப்யூட்டரில் வேலையாகட்டும், நம்ம கழுத்தோட மொபிலிட்டி ரொம்ப முக்கியம். கழுத்தோட அசைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புலேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மொபிலிட்டி இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் வந்து நம்ம கழுத்தில் தான் இருக்குது. ஒரு C1 C2ங்கக்கூடிய முதல் 2 கழுத்து எலும்புகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இங்கிருந்து இதுவரை கிட்டத்தட்ட 180 டிகிரி வரைக்குமே அசைவுகள் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னாலுமே இந்த மொபிலிட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம ஒரு வண்டி ஓட்டும் போது ஒரு ரியர்வியூ மிரரை பார்க்குறதாகட்டும், நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்கிறதாகட்டும், இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இந்த கழுத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜாயின்ஸ் வந்து வெயிட் அதிகமாக விழ விழ தன்னுடைய ரொட்டீன் தேய்மானம், நார்மலாக வயசாகிறதுனால வரக்கூடிய தேய்மானத்தை விட பல மடங்கு வேகமாக தேய்மானம் அதிகமாகுது. தசைகள்ங்கிறது என்ன, ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி தான். அந்த எலாஸ்டிக் பேண்டை இழுத்தே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் என்ன ஆகும், எலாஸ்டிசிட்டி போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நார்மல் போஸ்டர் இல்லாமல் அப்நார்மல் போஸ்டரில் நம்ம நிறைய நேரம் இருக்க இருக்க கழுத்தை சுற்றி இருக்கிற தசைகள் தன்னுடைய இலகுத்தன்மையை இழந்துடுது. இது 2 தான் மெயின் ரீசன் நம்மளுடைய கழுத்தில் வலி வர்றதுக்கு. சின்ன காரணங்கள்னால வர்ற வலிக்கான சொல்யூஷனும் சின்னது தான். நம்ம உடம்புல நம்ம கழுத்தோட போஸ்டரை வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கும் அண்ட் தசைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம கண்களை நேருக்கு நேராக பார்த்து நம்ம சின்ன நேராக வச்சுருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நார்மல் போஸ்டர். நான் என்னோட டெஸ்கில் ஒர்க் பண்ணும்போது நான் எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்க்டாப்பை அதோட ஸ்க்ரீனோட உயரங்களை நம்ம அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுடைய கைகள் இருக்கு இல்லையா, முழங்கைகள் 2மே ஒரு சப்போர்ட்டடான பொசிஷனில் இருந்ததுன்னா கழுத்து தன்னுடைய நார்மல் பொசிஷனில் இருக்கும். எழுதுகிற வேலை இருக்கிறவங்க, டைப் பண்ணணுங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்ம்டு சேர், நிறைய பேர் ஆர்ம் சேர் தான் வச்சுருக்கோம், அது கூட ஒரு ரைட்டிங் பேட் வச்சுக்கிறது மூலமாக, ரைட்டிங் பேடில் வச்சு எழுதுறது இல்லை அதில் நம்ம கீபோர்டு வைக்கிறது, இது மூலமாக ஷோல்டர்ஸை, எல்போஸை, கழுத்துகள் 3த்தையோட பொசிஷனையுமே நம்ம ஒரே நேரத்தில் நம்மளால் சரியாக கொண்டு வர முடியும். தினம் தினம் இந்த சின்ன சின்ன போஸ்டர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு லாங் டேர்மில் ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஏன்னா எலும்புகளை நம்ம பாதுகாத்துக்கிட்டோன்னா தான்
கழுத்து எலும்புகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகள்னால ஏற்படுற பாதிப்புகளையும் நம்மளால் தவிர்க்க முடியும். கழுத்து வலியை தாண்டி எனக்கு கை குடையுது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். நம்ம கழுத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதோட ஸ்டேஜ் 1ங்கிறது கழுத்து வலியாக காட்டும், 2வது கை குடைச்சலாக காட்டும். கழுத்து வலிக்கு கை வலிக்கும் என்ன சம்பந்தம்? கழுத்திலிருந்து தான் கைகளுக்கான அத்தனை நரம்புகளுமே வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நரம்புகள் அழுத்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கழுத்து எலும்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். சின்ன பயிற்சிகள் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடியது, 2 நிமிஷம் பண்ணக்கூடியது. பார்த்தீங்கன்னா சின்ன இருக்கு இல்லையா, நம்ம தாடை கீழே நம்ம கைகளை வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு அழுத்தம். தாடையும் நகரக்கூடாது, கையும் நகரக்கூடாது. ஆனால் இந்த அழுத்தமும் கழுத்தும் வேலை செஞ்சதுன்னா இந்த ஃப்ளெக்ஸாருங்கக்கூடிய விஷயங்கள் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதே போல் தலைகளுக்கு பின்னாடி கைகளை வச்சுட்டு ஒரு அழுத்தம். கை முன்னாடி அழுத்தணும், தலை பின்னாடி அழுத்தணும். ஸோ இது என்னென்னா ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அசைவுகளே இல்லாமல் பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். ஸோ அசைவு இல்லைன்னா கூட அந்த தசைகள் என்ன பண்ணுன்னா அந்த லோடு எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக தலையை அசைச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை இல்லையா, வேலை செய்யும் போது ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஸ்டேபிளாக இருக்கிற பொசிஷனில் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கு இந்த ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல என்ன சொன்னேன், தாடைக்கு கீழே வச்சுருக்கணும். 2வது தலைக்கு பின்னாடி ஒரு கைகளை வச்சு பண்ணுறது. 3வது இப்படி சீக்கில் கன்னத்தில் வச்சு இந்த பக்கம் தள்ள பார்க்கணும், இந்த பக்கம். ஸோ இந்த 4 பயிற்சிகளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பயிற்சியுமே 1 2 3 4 5 6 6 கவுண்ட் பண்ணணும். இது போல் 10 தடவை, இந்த பக்கம் 10 தடவை. ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த பயிற்சியை பண்ணிடலாம். எப்பெல்லாம் நம்ம கழுத்து டயர்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், போய் ஹெல்மெட்டை கழட்டி வச்சோன்னா அப்படியே கழுத்து வலிக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு நிமிஷம் எடுத்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வருமுன் காப்போம். வலிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் தவிர்த்துக்க முடியும். பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போஸ்டர் அனலைசர்னு இருக்குது. எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லையெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால் ஸ்ட்ரக்சரலாக பார்க்க முடியும். பட் இந்த போஸ்டர் அனலைசர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைன் மவுஸ்னு ஒரு மெஷின் இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம்னா கழுத்து அசையும் போது, குனியும் பொழுது, நிமிரும் பொழுது, திரும்பும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டைனமிக்காக நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஒரு குட்டி மவுஸ் மாதிரி தான் இருக்கும், நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மவுஸ் மாதிரி. ஸோ அது என்ன பண்ணுன்னா கழுத்தோட எலும்புகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் இந்த துருத்தி இருக்கு இல்லையா, அது மூலமாக அதுக்கு மேலே நம்ம வந்து தடவி கொண்டு போகும் பொழுது, அது மேலேருந்து கீழே ரோல் பண்ணி கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு அசைவுகளை பொறுத்தும் நம்ம கழுத்து எலும்புகள் எப்படி இருக்குது, நம்ம போஸ்டரை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து சயின்டிஃபிக்காக சரி பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டியும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு லாங் டேர்மில் கழுத்தோட அசைவுகள் வலி இல்லாமல் இருக்கிறது, கைகளோட ஹெல்த், இது எல்லாத்தையுமே நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். இப்போ கழுத்து வலி இருக்குது அப்படின்னு உடனே நமக்கு வர பெரிய சந்தேகம் என்னென்னா தலகாணி இல்லாமல் படுத்தா சரியாக போயிடுமா, இல்லை அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் தலகாணிகள் எல்லாம் இருக்குது, சர்விக்கல் பில்லோஸ்னெல்லாம். ஸோ அதையெல்லாம் நம்ம வச்சுக்கலாமா, அதுக்கு போய் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கழுத்தில் நம்ம வலின்னு சொல்லும் போதே வெவ்வேறு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பைன் மவுஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு டயக்னாஸ்டிக் டிவைஸ். ஸோ அது வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் எவாலுவேட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இந்த போஸ்டரில் உங்களுக்கு கழுத்தோட வளைவு நிறைய, ஃப்ளெக்ஷன் நிறைய வேணுமா, எக்ஸ்டென்ஷன் நிறைய வேணுமா அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதுக்கான அட்வைஸ் கொடுக்கலாம். பட் பொதுவாக பார்க்கும் பொழுது நிறைய சமயத்தில் நம்மளுடைய கழுத்தில் வந்து 100க்கு 80 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுத்து பின்னாடி வளையிற தன்மை தான் நமக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மல் பில்லோ வைக்கிறத விட சர்வைக்கல் பில்லோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சர்வைக்கல் பில்லோங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கழுத்து வந்து எலும்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இங்கே தலை இருக்குது அப்படின்னா சி மாதிரி வளையணும், அதுக்கப்புறமா திருப்பி இப்படி ஆகும். ஸோ அந்த சி போல் வளையறதே நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம், ஸ்ட்ரெயிட்டன் ஆகிடுது அந்த ஸ்பைன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத வந்து திருப்பி அந்த வளைவுகள் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஏற்றார் போன்ற ஒரு ஷேப்பில் நம்ம சர்வைக்கல் பில்லோங்கிறது கிடைக்கிது. நம்ம எப்படி அதுக்கு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம காதிலிருந்து தோள்பட்டை வர தோளில் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, நேராக நீளமாக ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. காதோட மடல்ல இருந்து அந்த ஸ்கேலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்கள். இதுதான் நீங்கள் வச்சுக்க வேண்டிய பில்லோவோட விட்த், அகலம். இதுக்கு மேலே வச்சிங்கனாலும் சரி, கீழே வச்சிங்கனாலும் சரி,
அது வந்து நமக்கு கழுத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த அளவு இருக்கக்கூடிய சர்விக்கல் பில்லோவாகட்டும் இல்லை நார்மல் பில்லோவாகட்டும் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த கழுத்தோட வளைவுகளை நம்மளால் ப்ரிசர்வ் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷல் பில்லோ அப்படின்னு வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா நம்ம தலையோட உயரத்தை விட கழுத்துக்கிட்ட இருக்கிற உயரம் அதிகமாக இருக்கும். அப்படி தான் நமக்கு இருக்கணும். இல்லை என்னால் இந்த ஸ்பெஷல் பில்லோலாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நம்ம நார்மல் ஒரு டர்க்கி டவலோ இல்லை நம்மளுடைய பெட்ஷீட்ஸோ சாஃப்டாக இருக்கக்கூடியதை ரோல் பண்ணணும். அந்த ரோல் பண்ணுறதோட அகலம் நான் சொன்ன மாதிரி இந்த அகலத்துக்கு ஒரு ரோல் பண்ணி கழுத்துக்கு கீழே வச்சுட்டு படுத்திங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. இது எல்லாமே மல்லாந்து படுக்கும் பொழுது. இதுவே நான் ஒரு கழிச்சு படுப்பேன், வலது பக்கம் படுப்பேன், இடது பக்கம் படுப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதே அளவு திக்கான பில்லோவை வச்சுட்டு நார்மல் பில்லோஸ் கூட வச்சுட்டு படுக்கிறது அட்வைசபிள் தான். இந்த பில்லோ வச்சு படுக்கிறீங்க அப்படின்னாலுமே படுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி எழுந்திரிக்கும் பொழுதும் சரி அந்த எக்ஸசைசஸை ஒரு 2 தடவை நம்ம பண்ணிட்டு பண்ணோம்னா காலையில் எழுந்திரிக்கும் போதே நம்ம தசைகள் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். எழுந்தாச்சு, வேலைக்கு போகணும், பைக் ஓட்டணும், பைக் ஓட்டினாலே எனக்கு கழுத்து வலிக்குது, இல்லை நான் வந்து ட்ராவல் பண்ணணும், காரில் உட்கார்ந்தாலும் கழுத்து வலிக்குது அப்படிங்கும்போது அடுத்தது என்ன பண்ணுவோம்? காலர்ஸ், சர்வைக்கல் காலர்ஸுங்கிறத போடுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். இந்த காலருங்கிறது நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் ரிமைண்டர்னு தான் சொல்லுவோம். கழுத்தை திடீர்னு அசைக்கக்கூடாது, திடீர்னு மேலே வைக்கக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது, அப்நார்மல் போஸ்டரில் வச்சுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நினைவூட்டலாக மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். ஆனால் அதோட சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் போடும் பொழுது எந்த ஒரு தசை யூஸ் பண்ணாமல் போகுதோ அந்த தசை என்னாகும்? வீக் ஆகிடும். அட்வைஸ் இல்லாமல், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இந்த சர்விக்கல் காலரை ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறுது. ஏன்னா சைடு எஃபெக்டாக என்ன ஆகும்னா இருக்கிற தசைகளோட பலம் கூட நமக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் அ மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன். நம்ம சர்விக்கல் காலர் போட்டுக்கிறதுங்கிறது நம்மளாக போய் நம்ம வாங்கி ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிற மாதிரியோ இல்லை ஒரு வாட்ச் போட்டுக்கிற மாதிரியோ கிடையாது. கண்டிப்பாக ஒரு டாக்டரோட அட்வைஸோடு தான் பண்ணணும். நீங்கள் காலர் போடணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நான் சொன்னதை ஒரு நாளைக்கு 20 தடவையாவது பண்ணணும். அப்போ தான் இந்த காலர் போடுறதுனால ஏற்படக்கூடிய தசை இழப்பை வந்து ஈடுகட்ட முடியும். ஸோ ஒரு ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட போஸ்டரை நம்ம சரி பண்ணிவிட்டு அதை எவாலுவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான தூங்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் ஸ்டேஷனை நம்ம உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கழுத்தோட வலி அப்படிங்கிறது சரி பண்ணுறது ரொம்ப எளிதானது. நன்றி, வணக்கம்.